சுசுகிலேருந்து இ ஆக்சஸ் அப்படின்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இந்த ஜூன் 2025 மார்க்கெட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் என்ன ஹைலைட்ஸ், என்ன ஸ்பெஷல், புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோவில் வேற எந்த வீடியோஸுமே இல்லாத சில டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ், நல்ல விஷயங்கள், ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள், ஆன் ரோட் ப்ரைஸ் பற்றி எல்லாத்தையும் நிறைய ஆர்டிகல்ஸ்லேருந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட ரிவ்யூஸை வச்சு ஒரு கலெக்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு அந்த எல்லா ட்ராபேக்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸும் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். ஸோ தட் இந்த சுசுக்கின்ற இவ்வளோ பெரிய ஜாப்பனீஸ் கம்பெனிலேருந்து வர ஸ்கூட்டருக்காக நம்ம எதிர்பார்க்கலாமா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, பெருசாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா, ஆர் இப்போதைக்கு அந்த பக்கமே பார்க்கவே தேவையில்லையா அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அதுக்காக கண்டிப்பாக ஒரு லைக்கை டிசர்வ் பண்ணும் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஈஸியாக அந்த ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லை வேறு எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஈஸியாக. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் இந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சுனித். Hi guys, one of the leading Japanese manufacturer Suzuki-லேருந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இ ஆக்சஸ் அன்வீல் பண்ணியிருக்காங்க. 2025 ஜானில் இந்த வெஹிக்கிள் அன்வீல் பண்ணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லுக் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் மே 2025 லான்ச் கன்ஃபர்மேஷன், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கூட்டர் ஆல்ரெடி அவங்களோட குருகிராம் பிளான்ட்டில் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆகி ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹரியானாவில். இந்த ஜூன் 2025 வந்து ஸ்கூட்டர் மார்க்கெட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெலிவரி டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். சுசுகி ஆக்சஸ் ஸ்கூட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்டில் டாப் 5 பிராண்ட்ஸில் சுசுக்கியும் ஒன்று. எலக்ட்ரிக்கில் இ ஆக்சஸ் அப்படின்ற பேரில் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரை கம்ப்ளீட்டாக இவி பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. புது டிசைன் டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் 3 கலர்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே டியூவல் டோனில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மிடில் ஒரு கலர் அண்ட் மெயின் பாடி வேறு ஒரு கலர். இந்த ஐப்ரான் ஏரியாவில் இந்த மாதிரி டிஆர்எல்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் கம்ப்ளீட்லி எல்இடி லைட்ஸ். ஃப்ரண்ட்டில் ஒரு ஷார்ப் எட்ஜ் டிசைன் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் மட்கார்டும் வந்து ரொம்ப சின்னதாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது ஸ்கூட்டரோட டைமென்ஷன் எல்லாமே கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீல்ஸ் ரெண்டுமே 12 இன்ச் கொடுக்குறாங்க. 90/90 12 இன்ச் அண்ட் ரியரில் 100/90 12 இன்ச் அலாய் வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயர்ஸ். அண்ட் இதில் கிராப் ரயில் வந்து பாடி டோன்லேயே கொடுக்குறாங்க. வெஹிக்கிளோட கலர்லேயே கிராப் ரயிலும் வருது. ஒரு சாலிடான மெட்டல் கிராப் ரயில். ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் சிபிஎஸ் கொடுக்குறாங்க, காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் அண்ட் ரியரில் ட்ரம் பிரேக். சீட்டும் நம்ம யூஸ்வலாக ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீட் சைஸ் இருக்குது. வித் ஒரு 4.2 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே வருது. ஒன்று ஃபாஸ்ட்டாக ஹைலைட்ஸ், ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னன்றது ஒன்று அப்படியே நம்ம வீடியோ விஷுவலோட பார்த்துடலாம். இதில் ஆன்சர் பேக் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இங்கே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் வண்டி எங்கே இருக்குன்றது அப்படியே ஃப்ளாஷ் ஆகும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்க்கிங்கில் இருக்கும்போது. அடுத்தது கீலெஸ் சிஸ்டம். ஸோ நம்ம சாவி போட்டு ஓப்பன் பண்ண தேவையில்லை. அந்த கீ நம்ம பாக்கெட்டில் இருந்தால் போதும். ஸோ ஸ்கூட்டர் கிட்ட ஒரு 1 மீட்டருக்குள்ளே வந்து உடனே ஸ்கூட்டர் அன்லாக் ஆகிடும். அண்ட் ஒருவேளை இது ஆப்ரேஷனில் இருக்கும்போது அந்த எஃப்ஓபி ரிமோட் எங்கேயாவது கீழே விழுந்துச்சுன்னா நம்ம ஸ்கூட்டர்லேயே அலர்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கீ ஸ்லாட்டு, கீ போடுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நாப் மாதிரி இருக்கும். இது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க. மெயின் பவர், சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஸ்டீரிங் லாக் பண்ணுறதுக்கு, சார்ஜிங் இன்லெட் எல்லாத்துக்குமே இது தான். அண்ட் ஒரு ஜெனரஸ் ஸ்டோரேஜ்னு போட்டிருக்காங்க. பட் இது ரொம்ப கம்மி மற்ற இவி ஸ்கூட்டர்ஸோட கம்பேர் பண்ணால். இதில் நம்ம சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கையில் பிடிக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நிற்கும். இந்த ஃப்ரண்ட் பாக்கெட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. இதில் 2 ஹுக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் சீட் ஹைட்டு 760 mm பார்க்கலாம் நீங்கள். அண்ட் ஸ்கூட்டரோட டைமென்ஷனும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ ரியர் பிரேக்கு ஒரு மேனுவல் லாக் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்லாண்டாக இருந்தால் ஒரு வீலை லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். சென்டர் ஸ்டாண்டும் ஒரு ஸ்கூட்டரோட அண்ட் சைட் ஸ்டாண்ட் இன்டர்லாக் சிஸ்டம். ஸ்கூட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் சும்மா வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆஃப் ஆகிடும். சேஃப்டிக்காகவும் எனர்ஜியும் சேவ் பண்ணும். அண்ட் டிப் ஓவர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஸ்கூட்டர் எங்கேயாவது விழுந்துச்சு ஆர் சாஞ்சிச்சு 60 டிகிரிஸ்க்கு மேலே சாஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆஃப் ஆகிடும். இந்த ஃப்ளோர் போர்ட் டிசைனில் இது ஒரு ஹைலைட்டாக சொல்கிறாங்க. இன்கேஸ் நம்ம கால் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதான் நான் சொன்ன 4.2 இன்ச் ஃபுல் கலர் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. ஸோ இது கலர்ஸ் மாறும், ஒயிட் அண்ட் பிளாக் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. என்ன மேனுவலாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதுவே மாறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் ஸ்பீடு, பேட்டரி பர்சன்டேஜ், ட்ரிப், அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். அண்ட் இந்த ஸ்கூட்டரோட நம்ம மொபைல் கனெக்டிவிட்டியும் இருக்குது. சுசுகி ரைட் கனெக்ட் இ ஆப் அப்படின்ற இந்த ஆப்பில் நம்ம ஸ்கூட்டரோட நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூட்டரோட நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபோன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கிங் லொகேஷன் பார்க்கலாம், லைவ் ட்ராக்கிங் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஆக்சசிபிலிட்டி. அண்ட் இந்த மானிட்டரில் மேப்ஸ் கிடையாது, பட் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது. லெஃப்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், அலர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் ஆம்பியன்ட் வெதர், இதுக்கப்புறம் வெதர் எப்படி இருக்குன்ற அலர்ட்ஸும் வந்து நம்மளுக்கு இதில் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். அண்ட் இன்கமிங் நோட்டிஃபிகேஷன், கால்ஸ், மெசேஜஸ், கேலண்டர் அலர்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதும் நம்மளுக்கு இதில் நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் ஸ்க்ரீனில். அண்ட் இதில் ஆட்டோ ரிப்ளை ஃபீச்சரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது ஸ்கூட்டர் வந்ததுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இதில் இன்னொரு ஹைலைட்டாக அவங்க சொல்கிறது எஸ்ஓசி ட்ராப் ஆனதுக்கப்புறம், அதாவது 20%, 15, 10% இந்த மாதிரி லோ பேட்டரி ஆனப்போ கூட அதோட பெர்ஃபார்மன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டரி 100%ல் இருக்கும்போது எப்படி ஸ்பீடு, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சோ அதே தான் கம்மியான ஒரு 10
110% இருக்கும்போதும் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூட்டரில் 3 மோட் இருக்குது. ஒன்று ஈக்கோ மோடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரைடுன்ட்டு இருக்குது. இந்த ரைடில் ரைடு ஏ ரைடு பி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ப்ளஸ் ரிவர்ஸ் மோடும் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது இதில் பார்க்கலாம். ஸோ ஈக்கோவில் மேக்ஸிமம் ஸ்பீட் 55 km/h அண்ட் ரைடில் ஏ அண்ட் பி 2 மோட்லேயுமே 71 km/h. ஸோ அதிகபட்ச வேகம் இந்த ஸ்கூட்டரில் 71 km வரைக்கும் போகும். அதே மாதிரி ஈக்கோ மோட்லேயும் சரி, இந்த ரைடு ஏன்றதுலையும் ரெண்டுத்துலையுமே ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நல்லா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டினா எப்படி அந்த ஃபீல் இருக்குமோ அதே ஃபீலை ரெப்ளிகேட் பண்ணுன்ட்டு சொல்கிறாங்க. வேறஸ் ரைட் பி அப்படின்ற அந்த லாஸ்ட் மோடில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ நமக்கு தெரியாது ரீஜெனரேட் ஆகுது. ஸோ இன்னும் ஃப்ரீயாக இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். ரியரில் மோனோ சஸ்பென்ஷன் வருது. ஸோ ஸ்கூட்டர்ஸ் நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டரில் எப்படி இருக்குமோ சேம் அதே டிசைன். ஸோ இந்த ஸ்கூட்டரை 2 விதமாக சார்ஜ் பண்ணலாம். ஒன்று நார்மல் நம்ம ஹோம் சார்ஜர் வச்சு இந்த மாதிரி போர்ட்டபிள் சார்ஜரில் பண்ணலாம் வீட்டில். இன்னொன்று டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ டைப் 6 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓலா, ஏத்தர், வீதா மோஸ்ட் ஆஃப் த பிராண்டட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் இந்த சேம் இதே டைப் ஆஃப் போர்ட் தான் இருக்குது. அதே தான் இதுலேயும். ஸோ நார்மல் ஹோம் சார்ஜரில் 0லேருந்து 100% வரைக்கும் 6 hours 42 minutes அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது 0 to 80 ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடும். அண்ட் 0 to 100 2 hours 12 minutes 2 மணி நேரம் 12 நிமிஷத்தில் 0லேருந்து 100 வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடும். அண்ட் மெயின் அட்வான்டேஜ் அண்ட் ஹைலைட் இந்த ஸ்கூட்டரில் LFP லித்தியம் ஐரன் ஃபாஸ்பேட் ஒரு சேஃபான பேட்டரி கெமிஸ்ட்ரி அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த LFPனால இருக்கிற பெனிஃபிட்ஸும் ஒரு சின்ன இன்ஃபோகிராஃபிக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமாவும் இதோட டீக்ரேடேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்பெஷாலிட்டியாகவே ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டியாக சொல்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பெல்ட் ட்ரைவ். அதாவது 7 வருஷத்துக்கு இந்த பெல்ட்டில் கையே வைக்க தேவையில்லை, ஒன்றுமே ஆகாது, பக்காவாக உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 வருஷம் ஆர் 70,000 கிலோமீட்டர் இந்த பெல்ட் ட்ரைவை கையே வைக்க வேணாம், பக்காவாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இது தவிர நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்ஷியலி சப்மர்ஜ் பண்ணது, அதாவது தண்ணிக்குள்ளே விட்டு ஓட்டினது, ஹாட் டெம்பரேச்சரில் வச்சுக்கினது, கோல்ட் டெம்பரேச்சரில், ட்ராப் டெஸ்ட், உயரத்துலேருந்து கீழே போட்டு, வைப்ரேஷன் டெஸ்ட், இதுதான் முக்கியமான மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது, ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டியில் பேட்டரி எப்படி பெர்ஃபார்ம் ஆனது, பேட்டரியை தண்ணிக்குள்ளே வச்சு பேட்டரி க்ரஷ் பண்ணி பேட்டரி பஞ்சர் பண்ணி இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சுன்றது தான் இவங்களோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்கிறாங்க. இந்த பிராண்டில் இதுதான் ஒரு அஷ்யூரிட்டி அவங்க கொடுக்குறது. இதெல்லாம் இந்த வெஹிக்கிளில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ். இப்போ இதோட பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டரி பார்க்கலாம். 52 வோல்ட் சிஸ்டமில் இயங்குது இந்த ஸ்கூட்டர். அதாவது நார்மலாக நம்ம இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து 60 வோல்ட் அண்ட் 72 வோல்ட்டில் இயங்குது. அந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும், ஹீட் கம்மியாகும். பட் இது வந்து வோல்டேஜ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க, 51.2. இது வந்து சேஃப்டிக்காக அவங்க கொடுத்துருக்கலாம். 60 AH கொடுத்துருக்காங்க இந்த பேட்டரி பேக்கு. ஸோ 3.072 kWh வருது. ஒரு ஃபிக்ஸ்டு LFP பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ரிமூவ் பண்ண முடியாது ஸ்கூட்டர்லேருந்து, எப்போவுமே அங்கேயே ஃபிக்ஸ்டாக அதுலேயே இருக்கும். லித்தியம் ஐரன் ஃபாஸ்பேட் கெமிஸ்ட்ரி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LFP அவங்க செலக்ட் பண்ணதுனால நல்ல ஒரு பேட்டரி சேஃப்டி கிடைக்கும். சடன் பர்ஸ்ட் ஆகுறது, சடன் ஃபயர் ஆகுறது, NMCயில் ஆகுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் சேஃபான பேட்டரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெதர் கண்டிஷன்ஸ் ஹார்ஷாக இருந்தாலும், அதிகமான டெம்பரேச்சர் இருந்தால் கூட இந்த பேட்டரிஸ் பெருசாக எஃபெக்ட் இருக்காது. அண்ட் லாஞ்சிவிட்டி, நம்பர் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸும் 1500 லைஃப் சைக்கிள்ஸ்க்கு மேலே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பேட்டரி பேக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து ஒரு LFP பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. மோட்டர் பவர் 4.1 kW சொல்லியிருக்காங்க. இது வந்து பீக் பவர், மேக்ஸிமம் பவர். ஸோ நம்ம நார்மலாக ஓட்டும் போது ஒரு 1500 to 2000 watts மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் மேக்ஸிமம் டார்க் 15 Nm சொல்லியிருக்காங்க. நார்மல் டீசென்ட்டான ஒரு டார்க். இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீட் 71 km/h, அதிகபட்ச வேகம் 71 km. அண்ட் அவங்க மென்ஷன் பண்ணுற ரேஞ்ச் 95 km சொல்கிறாங்க. 95 km ஒரு சார்ஜுக்கு. பட் இந்த பேட்டரி பேக்கில் யூசபிள் கெப்பாசிட்டி எவ்வளோ, ரிசர்வ் ஏதாவது வச்சிருக்காங்களான்றது நம்ம வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். அண்ட் மற்றவங்க குறிப்பிடாத ஒரு நல்ல விஷயம் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. எனர்ஜி கன்சம்ஷன் பர் கிலோமீட்டர் 39 watts கிளியராக ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு படி பார்த்தா 80 km கூட வரல, 78 km கிட்ட தான் வருது. 78 km தான் வருது ஒரு சார்ஜர், சிங்கிள் சார்ஜர் இவங்க கொடுத்த கணக்கு படி பார்த்தா. ஸோ அப்படி பார்த்தா ஒரு சார்ஜுக்கு 90 km போகுமான்றதே கொஞ்சம் டவுட்டு தான், கம்மியாக தான் போகிற மாதிரி. 600 watts சார்ஜர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இருக்கிறதுலையே ஃபாஸ்ட் சார்ஜிங் 0 to 80 1 hour 12 minutes ஃபுல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கூட்டரோட ஓவரால் வெயிட் 122 kg, 122 கிலோ. ஒரு நார்மல் ஸ்கூட்டருக்கு, அதுவும் இவ்வளோ கம்மியான ரேஞ்ச் போகிற ஸ்கூட்டருக்கு அப்படின்னா இது வந்து யூஷுவல் கிடையாது, வெயிட் ஜாஸ்தியாக தெரியுது. பட் இதை டெஸ்ட் ரைட் பண்ண நிறைய EV என்தூசியாஸ்ட் வந்து வெயிட் ஓட்டும் போது சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீட் ஹைட்டு 765 mmன்றது ரொம்பவே எல்லாருக்கும், லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்குன்றாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் முக்கியமானது சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கூட்டரோட மிகப்பெரிய முக்கியமான அட்வான்டேஜ் இந்த பிராண்ட், இந்த ஜாப்பனீஸ் பிராண்ட் சுசுக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணி ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜூன் எண்டில் இந்த ஸ்கூட்டர் லான்ச் பண்ணி படிப்படியாக டீலர்ஷிப்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷோரூம் போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முதல் பாயிண்ட்டாக இந்த பெரிய பிராண்ட்லேருந்து ஒரு LFP பேட்டரி வருது, லித்தியம் ஐரன் ஃபாஸ்பேட். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு இதில் ஃபயரிங் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு சேஃபான ஒரு கான்ஃபிடன்ஸோட யூஸ் பண்ணலாம். செகண்ட் அட்வான்டேஜ், இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு டைமில் நம்மளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. அடுத்தது 5 minutes ஆட்டோ லாக்.
லாக்கு. ஸோ கொஞ்ச நேரம் யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூட்டர் லாக் ஆகிடும் சேஃப்டிக்காக. அடுத்த மிகப்பெரிய அட்வான்டேஜ் மற்ற ஸ்கூட்டர்ஸில் இல்லாதது அவங்களோட இந்த ஹை டியூரபிலிட்டி பெல்ட் டிரைவ். இன்ஜினேட்டிவ் லாங் 3 times லாங்கர் தேன் த கன்வென்ஷனல் சிவிடி. அதாவது நம்ம நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற அந்த சிவிடி டெக்னாலஜியில் உள்ள பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டை விட 3 வாட்டி ஜாஸ்தியாக இது உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெல்ட்டே நார்மலாக நம்ம 5 வருஷத்துக்கு மேலே வரும். அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் இவங்க யோசிச்சு பண்ணது இந்த ஆட்டோ டென்ஷனர். நிறைய பிராண்ட்ஸில் இந்த ஆட்டோ டென்ஷனர் இல்லாமல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தட் வந்து அந்த ஃபுல் grip இருக்காது. டைமிங் பெல்ட்டோட டைட்னஸை வச்சு தான் அது grip பண்ணி அது டிரைவ் பண்ணும். ஸோ அந்த பெல்ட் டைட்னஸ்னாலேயே சில லாஸஸ் அண்ட் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இந்த சிஸ்டம்னால, இந்த டெக்னாலஜி, இந்த ஆட்டோ டென்ஷனர் டெக்னாலஜினால டைமிங் பெல்ட்டோட ஃபுல் டைட்னஸ் இல்லாமல் பட் அதை கர்வேச்சரை வச்சு அதை அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த புள்ளியோட ஃபுல் grip அந்த பெல்ட்டுக்கு கிடைக்கும். அண்ட் வெஹிக்கிள் ஃப்ரீயாகவும் போகும். எஃபிஷியன்சி லாஸும் நம்மளுக்கு இல்லாமல் ஒரு பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த பெல்ட் ஒரு கம்ப்ளீட்லி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, நோ லியூப்ரிகேஷன், எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. மினிமம் 7 வருஷம் ஒரு 70,000 கிலோமீட்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே இன்னொரு சூப்பர் விஷயம் என்னென்னா, இதை தனியாக நம்ம ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலையும் இருக்காது பிகாஸ் ஆஃப் த செயின் டென்ஷனர். ஃப்ரண்ட்டில் லாக்கபிள் டியூவல் ஹுக் இருக்குது. திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கீழே ஸ்டார்ட், வண்டி பக்கத்தில் வந்தாலே அன்லாக் ஆகிடும். அண்ட் ஒருவேளை அந்த கீ எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சு வண்டி யூஸ் பண்ணும்போது அப்படின்னா அதுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. ஸோ கீ வச்சு எடுக்கிற வேலை இல்லாமல். அண்ட் சிபிஎஸ் பிரேக்கும் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. காம்பி பிரேக்கிங் சிஸ்டம், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கார்னரிங், அஜிலிட்டி, அந்த ஈஸியாக பூந்து போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்கூட்டரில் நல்லா பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் 50-60 ஸ்பீட்ஸில் போகும்போதும் ரொம்ப ஸ்டேபிளாக, ரொம்ப சர்வசாதாரணமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஓவரால் வெஹிக்கிளோட ஃபினிஷ் அண்ட் குவாலிட்டி. இப்போ நான் உங்களுக்கு என்னென்னலாம் ட்ராபேக்ஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற சைடு மவுண்ட் மோட்டர், ஸ்விங்கா மோட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன, வீலோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மி. ஸோ ஒட்டுமொத்த வெஹிக்கிளோட வெயிட்டு, நம்ம வெயிட்டு, திங்ஸ் ஏதாவது கொண்டு போனால் கம்ப்ளீட்டாக எல்லா வெயிட்டும் அந்த ஒரு இடத்துல அட்டாச் ஆகி தான் வெஹிக்கிள் ரியர் வீல் ரன் ஆகுது. இதே டிசைனில் இருக்கிற ஹீரோ வீதால ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி ஆள் இறந்தே போயிருக்காங்க. பிகாஸ் கான்டாக்ட் ஏரியா ரொம்ப சின்னதுன்றதுனால ஒரு சின்ன கிராக்கோ இல்லை சின்ன டிட்டாச்மெண்ட் ஆனால் கூட கம்ப்ளீட்டாக ரியர் வீல் பிரேக் ஆகி வெஹிக்கிள் கீழே வந்து என்ன வேணால் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க பண்ணக்கூடிய மினிமம் விஷயம், ஒருவேளை இந்த டிசைன் மாத்திர ஐடியாவே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அலாய் எடுத்துகிட்டு ஷீட் மெட்டல் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் அலாய் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக கட் ஆகி வீல் தனியாக போகுது. வேறு ஷீட் மெட்டல்னால் கம்ப்ளீட்டாக கட் ஆகி போகாது, பெண்ட் ஆகி அது டிஃபார்ம் ஆகி நிற்கும். செகண்ட் ட்ராபேக், இதில் 3 மோட்ஸ் இருக்குது, ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ்ன்ற மாதிரி. பட் யூஸ்வலாக இருக்கிற ஈவிஸில், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் நம்ம ஆன் த கோவில் போயிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். வேற இந்த ஸ்கூட்டரில் நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி மோடு சேஞ்ச் பண்ணால் தான் அதுக்கப்புறமா தான் திருப்பி போக முடியும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வேலிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு லைக் டிசர்வ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச இதோட கம்மியான பூட் ஸ்பேஸ். இன்றைக்கி நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிராண்ட்ஸ் பாப்புலரைஸ் ஆகிறதே அதோட பூட் ஸ்பேஸ்னால. ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ், கிட்டத்தட்ட 40 லிட்டர்ஸ் அண்ட் 40 லிட்டர்ஸ்க்கு மேலேயும் இருக்கிற பெரிய பிராண்ட்ஸ், நார்மல் பிராண்ட்ஸ், சின்ன பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே. பட் இதில் அப்படியே ஆப்போசிட், யூஸ்வலாக இருந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை விட இன்னும் கம்மியான ஒன்லி 17 லிட்டர்ஸ் மட்டும்தான் இதில் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. அதுலேயும் இதோட சார்ஜர் உள்ளே வச்சோன்னா அந்த பூட் ஸ்பேஸ் அப்படியே ஃபுல் ஆகிடுது. சரி, ஒருவேளை இந்த லெக் ஸ்பேஸில் கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஓவரால் லெக் ஸ்பேஸே வந்து கம்பேரிட்டிவாக பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியான லெக் ரூம்லாம் இல்லை. அடுத்தது இவங்க டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இது எங்கே பண்ண முடியும் நடைமுறை ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சுசுகி டீலர்ஷிப்ஸில் இது இன்ஸ்டால் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது ரியாலிட்டியில் நம்ம அவசரத்துக்கு ஒரு இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட டீலர்ஷிப்பை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு சார்ஜ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. நெக்ஸ்ட் டாப் ஸ்பீடு, நம்ம ஒரு 60-70 ரைட் பண்ணுற கண்டிஷன்ஸில் ரைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரிய போகிறது இல்லை. பட் நம்ம இன்கேஸ் கொஞ்சம் வேகமாக போகணும், ஒரு 80-90 போகணும் அப்படின்னு நினச்சா வாய்ப்பே கிடையாது. பட் ஏதாவது ஒரு டைமில் நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும், கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணணும், எங்கேயாவது ஒரு 71க்கு மேலே போகணும்னு நினச்சா, ஒரு 80-90 ஒரு சின்ன ஷார்ட் டியூரேஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா கூட வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் இதோட சஸ்பென்ஷன், இது ரியல் ரோட் கண்டிஷனில் எப்படி இருக்குன்றது இன்னும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் ட்ராக்ல ஓட்டின நிறைய பேர் சொன்னது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரொம்ப பிரமாதமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இதில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஷுவல் ரெகுலர் டே டு டே கம்யூட்டுக்கு ஒருத்தங்க ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் பர் டே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ட் அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நார்மல் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் சுசுகி ஆக்சஸ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு ரிலையபிளான, எல்லாருக்குமே தெரிஞ்ச நோட்டட் ஜாப்பனீஸ் பிராண்ட்லேருந்து குவாலிட்டியான ஒரு டீசென்ட் ஸ்கூட்டர் ஒரு டெய்லி யூஸ்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். முக்கியமாக வித் ஒரு சேஃபான எல்எஃப்பி பேட்டரியோட அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பெல்ட் டிரைவ் எல்லாமே வருது. பட் இதில் இருக்கிற மிகப்பெரிய அவங்க உடனே மாற்ற வேண்டிய விஷயம், அந்த ரியர் வீலை அலாய் எடுத்துட்டு உடையிற மாதிரி இல்லாமல் இந்த மினிமம் திங் தே கேன் டு ஒரு ஷீட் மெட்டல் வீலை போடுறது ரொம்ப பெட்டர், சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஹீரோ வீதால இறந்த மாதிரி இதுலேயும் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு நார்மல் யூசேஜ் ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்டாப் ஸ்பீடு போனால் போதும், கம்பெனி சப்போர்ட் இருக்கணும், ஒரு சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிற ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 1.2 lakhs வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு செம்ம ரிலையபிளான குவாலிட்டியான ஒரு டென்ஷன் ஃப்ரீ
ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வருது. அண்ட் இது ஜூன் எண்டுக்குலாம் டாப் 30 டீலர்ஷிப்ஸில் இது ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜூலை 2025க்கு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டீலர்ஷிப் கிட்ட போயிட்டு வெஹிக்கிளை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு 3-4 மந்த்ஸ்க்குலாம் இந்த டெலிவரிஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெஹிக்கிளோட வாரண்டி டீடைல்ஸ் தனியாக கம்பெனிலேருந்து இன்னும் அப்டேட் வரல. பட் யூஸ்வலாக எப்படி வரும்ன்றது நம்மளுக்கு ஐடியா இருக்குது. 3 years and 30,000 kilometers கவர்மெண்ட் நார்ம்ஸ் படியே அவங்க மினிமம் வந்துடும். அதுக்கு மேலே 5 years or 50,000 kilometers இல்லை 70,000 kilometers வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது ஓகேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் மற்ற இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற EVs எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் எங்கேயுமே பக்கத்திலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இதில் இருக்க ரேஞ்சும் வந்து அரௌண்ட் 80 kilometers மட்டும்தான் வருது. மினிமம் 100 kilometers போகணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கூட அந்த டைமில் நம்ம சார்ஜ் போட்டு போகிற டைம் இருக்காதுன்றதுனால. பிகாஸ் இதில் முக்கியமான ரேஞ்சுன்றதே கிடையாது. அண்ட் இருக்கிறதுலேயே டிவிஸில் இப்போ புதுசான ட்ரெண்டே வந்து பூட் ஸ்பேஸ் தான். அதுதான் எல்லாரோட முக்கியமான ஹை ஃபேவரெட்டு. பட் அதுவே இதில் இல்லை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இதோட லுக்ஸ் ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்டலாக இருக்குது. ஒரு நார்மல் ஒரு டீசென்ட்டான லுக்ஸ் அண்ட் டிசைனாக இருக்குது. பட் எக்ஸ்ட்ராடினரியாக ஹெட் டர்னிங் டிசைன் மாதிரி இதில் எதுவுமே ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை. திரும்பி பார்க்குற அளவுக்கு இதில் பெருசாக இல்லை அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. சார்ஜிங் டைம் எல்லாமே வச்சு பார்த்தா நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தா அது மார்க்கெட்டில் ரொம்ப லோ ப்ரொஃபைலாக இருக்குது. இன்னொரு 1 or 2 monthsல இதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்றது நம்ம நிறைய அப்டேட்ஸ் வந்துடும். இந்த சேனலில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் புது சஸ்டைனபிள் டெக்னாலஜி, நியூ ஐடியாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் நிறைய வரும். இதில் 3 நாள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஜஸ்ட் அந்த ஷேர் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் ஷேர் பண்ண முடியலனா ஒரு லைக் போட்டுருங்க. அந்த கண்டென்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கிரீன் டெக் நண்பன்.